ரசிகர்களாக இருப்பவர்கள் 10,000 கட்டுவாங்க. நீ சொன்னீங்கல்ல பொதுமக்களா போறவங்க ஆட்டோல போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபார்ம் வாங்குனாரு. அவர்லாம் அந்த 10,000 கட்டுவாரா? யாருமே கட்ட மாட்டாங்க. நீங்க இந்த 50,000 இந்த வடைய சுட்டுட்டு, இதுல ரிட்டர்ன்ல இந்த எத்தனை ஃபார்ம்ஸ் வருதுங்கிறத நீங்க பாருங்க. அதுல வந்து குறிப்பிட்ட கேள்விகள் வந்து ரொம்ப பிரமிக்க வச்ச கேள்விகள். என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால் நீங்கள் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவர் அல்ல. தாவேகா நடத்தின போராட்டமே ஒண்ணுதான். சரி அதுவும் 3 நிமிஷ போராட்டம். எப்படி இந்த மாரி கேள்விகள்லாம் அவங்க எழுதுறாங்க? அதான் எனக்கு அதாவது நீங்க ஃபில்டர் பண்றதுக்குங்க 2 விதமா இருக்கு. இப்ப சில கட்சிகள்ல போராட்டத்துக்கு போயிருக்கியா? ஆமா. நான் வந்து பல போராட்டங்கள் மது எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கேன். ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கேன். நான் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்கேன். நான் சமூக ஆர்வலரா இருக்கேன். நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருந்தா ஓகே. இவருக்கு வெயிட்டேஜ் குடுக்கலாம். போராட்டம்லாம் பண்ணியிருக்காருப்பா. அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன். ஆமாங்க நான் வழக்கெல்லாம் வாங்கியிருக்கேங்க. ஓகேங்க. அப்படிங்கிறது இருக்கும். தாவே கணக்கு கேட்டீங்கன்னா, என்னது போராட்டம் பண்ணியா? யாரு கேட்டு நீ போராட்டம் ரிஜெக்ட் ரிஜெக்ட். போராட்டம் பண்ணாத ரிஜெக்ட். போனவன் தலைவரே போராட்டம் பண்ண மாட்டாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க? தலைவரே பேசாம இருக்காரு. உனக்கு யாரு கேட்டு நீ போராட்டம் பண்ண? நாங்க அந்த போராட்டத்தை அறிவிக்கவே இல்லை. நீ எப்படி போராட்டத்துக்கு போகலாம்? நீ ஜெயிலுக்கு வர போயிருக்கியா? தலைவரே ஜெயிலுக்கு போக மாட்டாரு.